நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களா, நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது, நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிறோம், ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று. அது அதிக சமீபமாய் நம்முடைய மீட்பு இருக்கிறதுனால், நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறதுனால், நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறதுனால் என்ன செய்யணுமா? காலத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எழுந்திருச்சுக்குங்க, விழித்துக் கொள்ளுங்க, எழுந்திருங்க. வாசிங்க 12. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஆமென். எழுந்திருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். இனி நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய காலம் என்பதை மறந்துடாதீங்க. 2 வார்த்தைகள் இருக்கிறது, 2ம் வித்தியாசமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஒன்று விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வசனம், இன்னொரு வசனம் சொல்லுது ஜெபம் பண்ணி விழித்திருங்க. 2ம் வித்தியாசமான வார்த்தைகள். ஒன்னு விழித்திருந்து ஜெபிக்கணுமா, வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபி. இன்னொன்னு விழித்திருந்து ஜெபிச்சிட்ட உண்மை, ஆனா ஜெபம் பண்ணிட்டு விழிப்பாயிரு, எச்சரிக்கையாயிரு. இங்கே சொல்லப்படுகிற விழிப்புக்கு பேரு எச்சரிக்கையாயிருப்பது. ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன் கர்த்தர் பார்த்துக்குவார்னு இருந்துராத. ஜெபம் பண்ணிட்டு கண்களை திறந்து நீ விழிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். எழுந்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, காலம் வந்துருச்சு. இரவு சென்று போயிற்று, பகல் வந்துருச்சு. பகல் வந்ததுக்கு பிற்பாடும், வெளிச்சம் வந்ததுக்கு பிற்பாடும் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளாமல் நீ படுத்திருப்பது என்ன? இருக்கிற நிலையிலிருந்து தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பு 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 சியோனே, சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக் கொள்வதற்காக சியோனே நீ எழும்பு எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள நீ எழுந்திரு. விருத்த சேதனம் இல்லாதவனோ, விருத்த சேதனம் இல்லாதவனோ, அசுத்தனோ, அசுத்தனோ இனி உன்னிடத்தில் வருவதில்லை, உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழுந்திருக்க வேண்டிய ஒன்று, தூக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்கணும், தூசியை உதறிட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. ஏதோ சில தூசிகள் உங்க மேல படிஞ்சிருச்சு, அந்த தூசி அவைகளெல்லாம் உதறிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிரு, எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கர்த்தர் இந்த 2 வசனங்களின் மூலமாக என்ன சொல்றாரு? விழித்துக் கொள்ள, எழுந்திருக்க, பிரிப்பராக, ஆயத்தப்பட, நமக்கு தேவன் வைத்திருக்கிற காலங்களை அறிந்து கொண்டு கவனிக்க, அந்த காலத்தின் காரியங்களை உணர்ந்து கொண்டு செயல்பட ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அதிலிருந்து என்ன கர்த்தர் என்னிடத்துல பேச விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் வந்துருச்சு, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு கர்த்தருடைய வேலையில நீ கிரியை செய்வதற்கு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம். உங்களை அங்கே இங்கே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இழுத்துட்டு என்னோட வாங்க, அதுக்கப்புறம் நான்
சத்தியத்திற்குள்ள கடந்து செல்கிறேன். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால், உன் கண் தெளிவா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சரீரத்தினுடைய விளக்கு, வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு கண்ணா இருக்குது. உன் கண்ணு தெளிவா இருக்கணும். உடனே நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறதுலே ஐ ஸ்பெஷலிஸ்ட் யார்? திருச்சியில், மதுரையில், சென்னையில், இந்தியாவில், வேர்ல்டில் எந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்முடைய கண்ணு வெளிச்சமாக இருக்கணுமே, கண்ணு தானே விளக்கு, அது நல்லா ரெட்டினாலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாம் கடந்து போவதற்காக இது சொல்லப்படலை. கண்ணானது சரீரத்திற்கு என்னவா இருக்குதான்? விளக்கா இருக்குது. உன் கண்ணு வெளிச்சமா இருந்தா உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால், இப்பதான் சொல்றாரு, உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால், உன் கண்ணே அதான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த கண்ணே உனக்கு இருட்டா இருந்துச்சுன்னா அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்ப இங்க நானும் நீங்களும் புரிந்து கொள்ளுகிறதை போல இந்த கண்ணை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லல. இங்க ஒரு கண்ணு இருக்குது, அந்த கண்ணை பற்றி சொல்றார். அல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படுவதை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டா சரீரத்தை வெளிச்சத்துல வச்சுக்கலாம். ஆமென். சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை நாம் வெளிச்சமா வச்சுக்கணும்னா அடிப்படையில் நம்ம கண்ணு திறக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான் இதனுடைய சத்தியம். ஒத்துக்கிறீங்களா? நான் பேசுறது உண்மைதானே? எந்த கண்ணை பத்தி பேசுறாரு? மனக்கண்ணை பத்தி பேசுறாரு. மனக்கண்ணை பத்தி பேசுறாரு. அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் தரையிலே விழுந்தான். சவுல் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுல் 3ல இருந்து வாசிங்க. 3ல இருந்து. அவன் பிரயாணம் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு ஒளி ஒன்று அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அந்த ஒளியினுடைய தாக்கத்தினால் அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 7ஆம் வசனம் வாசிங்க. அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரை காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமல் குடியாமல் இருந்தான். சவுலுக்கு கண்ணில் இருக்கிற பார்வை போயிருச்சு, அவுட் ஆயிருச்சு, போயிருச்சு, குருடன் ஆயிட்டான். 3 நாட்கள் குருடனாகவே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அனனியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே அவன் கண்களிலிருந்து, உடனே சவுலின் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பார்வை அடைந்தான். இந்த மனுஷனுடைய கண்ணை திறந்து விடுறாரு. இவனுக்கு கண்ணு போயிருச்சு. ஆனா அனனியா ஜெபிக்கும் பொழுது கண்ணை திறந்து விட்டார். வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் இன்னொரு மனிதனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. நமக்கு தெரியும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும். 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சிம்சோனை குறித்து சொல்றேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். 28ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆனாலும் சிம்சோனுக்கு பார்வை கிடைக்கல. ஆனால் அவன் ஜெபத்தை கேட்டார். பெலிஸ்தியர்களை அவன் கொன்று தானும் செத்து போயிட்டான். முடிஞ்சிருச்சு, அதோட அவனுடைய லைஃப் முடிஞ்சு போய்விட்டது. சிம்சோனுக்கு கர்த்தர் கண்ணை திறந்து விடல, மரித்து போயிட்டான். ஆனா பவுலுக்கு கண்களை கர்த்தர் திறந்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். அது அவனுடைய பார்வை அடையும்படியான புறக்கண்களை திறந்தது எப்படியோ, அவனுடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறந்துட்டார். அது வரைக்கும் யூத தோராவிலும் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் படித்தும் மெசியா யார் என்பதையும் பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதையும் விளங்கிக் கொள்ளாமலே ஒரு மனிதன் அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது, தமஸ்கு என்கிற வீதியிலே அவனை கர்த்தர் சந்தித்து அவனை கீழே தள்ளி அவன் புறக்கண்களை பிடுங்கி 3 நாட்கள் குருடனை போல வைத்திருந்து மீண்டும் அவனுடைய புறக்கண்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த 3 நாட்களிலே மெசியா கிறிஸ்து என்பதையும் புரிய வைத்து அவனுடைய மனக்கண்களையும் திறந்து விட்டான். அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன்? நம்முடைய புறக்கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறது, ஆனா மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. மனக்கண்களை திறக்கக்கூடாதபடி ஒரு சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். நீங்க வேதாகமத்தில் கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். 4:2. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பிசாசினுடைய வேலையே மனதை குருடாக்குறது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கும். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. தேவன் சுவிசேஷத்தை மறைபொருளா வச்சிருக்கிறார். அதான் சொல்ல வரேன். தேவன் ஆசீர்வாதங்களை மறைபொருளா வச்சிருக்கிறார். தேவன் விடுதலைய மறைபொருளா வச்சிருக்கிறார். சுவிசேஷம் என்றாலே விடுதலை தான். உயர்வுகளையும் மேன்மைகளையும் செழிப்புகளையும் நன்மைகளையும் சுகத்தையும் தீர்வுகளையும் எப்படி வச்சிருக்காரு? மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப மறைத்து வைத்திருக்கிறவைகளை விளங்கிக் கொள்ளுதல் தான் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மறைபொருளா இருக்குது. மறைபொருளா இருக்கிறதை புரிந்து கொள்ளுகிறது, தெரிந்து கொள்ளுகிறதும், தெரிந்து கொண்டதையும் புரிந்து கொண்டதையும் பிராக்டிஸ் பண்ணி அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சுகத்தை, பலத்தை, நன்மையை, மேன்மையை, செழிப்பை, உயர்வை அடைந்து சாட்சியாய் நிற்பதுதான் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? அல்லேலூயா, ஆமென். கண் திறக்கப்பட்டுட்டா ஒரு மனிதன் இந்த பூமியில எந்த இடத்திற்கும் மேலே எழும்பி வந்துடுவான். ரொம்ப உயரத்துக்கு போறானோ இல்லையோ, அவன் முதல்ல குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் அழுக்கிலிருந்தும் பாவத்தினுடைய வல்லமையில் பிடிக்கப்பட்டதிலிருந்தும் சாபத்திலிருந்தும் எந்திரிச்சு வெளியே வந்துடுவான். வெளியே எந்திரிக்க முடியல அப்படின்னா கண்ணு மூடி இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வாய் திறந்துருக்கு, திமிங்கல மாதிரி எதை பேசினாலும் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது கண்ணு மூடி இருக்குதுன்னு. ஏன் நான் பேசுறது விளங்குதா? கொஞ்சம் சில பேர்கிட்ட கதை கேளுங்க. நல்லா விக்ரமாயுதன் கதையெல்லாம் பேசுவான். ஆவிக்குரிய மனுஷனா இருப்பான். இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு ஆவு ஏன்னுவான். ஆனால் கண்ணு மூடி இருக்கும். என்னடா இப்படி பேசுற நீங்க நினைக்கலாம், இது நிஜம், இது நிஜம். கண்ணு திறக்காத வரைக்கும் பக்கத்துல ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றை லகாய் ரோய் நீரூற்றிலிருந்து தண்ணியை குடிச்சு தானும் தான் பிள்ளையும் தப்பிச்சுக்கலாம்.
தனக்கு ஒரே ஒரு துருத்தி நீரை கொடுத்து பிள்ளையை பெற்றதுக்கு நஷ்ட ஈடா அனுப்பிச்சு விட்டார் ஆபிரகாம். ஆனா பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல கைவிடப்பட்ட நிலைமையிலே கதறி துடித்துக் கொண்டிருக்கிற, சாவுக்கு சமீபமாகிவிட்ட ஆகாரம் அவனுடைய பிள்ளை இஸ்மவேலும் கதறி கொண்டிருக்கும் போது நீருற்று எங்கேயோ இல்லை, பக்கத்துல இருந்துச்சு. பக்கத்துல பிழைக்கும்படியான நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அவள் அறிய வேண்டும். அறிந்ததுனாலதான் அவளுக்கு அவ கர்த்தருக்கு பெயர் சூட்டினாள் காண்கிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய அங்கலாய்ப்புகளையும் என்னுடைய தவிப்பையும் என்னுடைய வேதனையும் என்னுடைய குறைவையும் என்னுடைய நெருக்கத்தையும் பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு ஆகாருக்கு அப்பதான் வந்துச்சு. அப்பதான் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமின் தேவன் என்னை நடத்துவார் என்கிற நிலைக்கு அவ கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டு இவங்க தான் எல்லாமே, இவங்களதே நம்பி வாழுகிறேன், இவங்கள நம்பி நான் தொழில் செய்கிறேன், இவங்கள நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவங்க தான் என்னுடைய பார்ட்னர், இவங்க எல்லாம் எனக்கான எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நான் சும்மா உட்கார்ந்துருந்தா போதும் என்று மனிதர்கள் நம்பிக்கொண்டு திரிஞ்சு கொண்டு எவ்வளவு பேர் ஏமாந்துருக்கிறான் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய நம்பிக்கை ஆபிரகாமின் மேல் அல்ல, ஆபிரகாமின் தேவனின் மேல் இருக்கணும். ஆகாரே, உன்னுடைய நம்பிக்கை ஆபிரகாமின் மேல் அல்ல, ஆபிரகாமின் தேவன் மேல் இருக்கட்டும் என்பதற்கான வெளிப்பாடை ஒரு இடத்துல பெறுகிறார். அந்த இடத்திற்கு, அந்த நீரூற்றுக்கு பெயர் தான் லகாய் ரோய், காண்கிற தேவன், என்னை காண்கிற ஒருத்தர் இருக்கிறார். அந்த நீரூற்று தான் அவளை பிழைக்க பண்ணி அவளையும் அவனுடைய குமாரனையும் காப்பாற்றி இந்த பூமியில ஜீவனோடு இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துச்சு. ஆண்டவர் ஒரு நாளும் தண்ணியை ஒரு தூதன் கையில கொடுத்து வாயில ஊத்து அப்படின்னு சொல்ல மாட்டாரு. பக்கத்துல நீரூற்று எங்க இருக்குது அந்த வனாந்தரத்துல என்கிறதை கண்டுபிடிப்பதற்கு மனதை திறந்து விட்டார் ஆகாருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் பிழைக்கும்படியான ஒரு நீரூற்று உங்கள் பக்கத்திலே இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்கு மறைபொருளா இருக்கிறத நீங்க கண்டுபிடிப்பதற்கு உங்க கண்ணை, மனக்கண்ணை, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல, உங்களை அறிவை கர்த்தர் திறந்துட்டா போதும், மனிதர்கள் மேன்மைக்கு வந்துடுறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு கட்டுகள்ல இருந்து விடுதலையாகணும் அப்படின்னா கூட மனக்கண்ணை திறந்து விடணும் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். ஒரு வியாதியில இருந்து நான் சுகம் பெறணும்னா கூட கர்த்தர் என் மனக்கண்ணை திறந்து விடணும். நான் என் தொழிலிலே வெற்றி பெறணும்னா கூட மனக்கண்ணை கர்த்தர் திறந்து விடணும். சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களுக்கும் மறைபொருள்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை திறந்து விடுகிறதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். யார் அதை கவனிப்பதற்கு மனதை செலுத்துகிறார்களோ அவர்கள் மறைபொருள்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது? அல்லேலூயா. அப்ப இந்த சவுல் என்கிற பவுலோட கண்களை திறந்துட்டார். கர்த்தர் திறந்து அவரை நடத்துறார். இப்ப அவர் கையில கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துட்டார். இப்படி ஊழியத்தை கொடுத்தோன்னே பவுல் டிராவல் பண்றார். வேகமா வந்துருங்க என்னோட சேர்ந்து. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அங்கே அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. நான் ஆசியாவுக்கு போறேன், மீசியாவுக்கு போறேன் என்று அவர் துடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கெல்லாம் அவரை தடுத்துட்டு அவரை கர்த்தர் மக்கதேனியா தேசத்துக்கு அனுப்புறார். மக்கதேனியா தேசத்துக்கு அவங்க போய் ஒரு ஆற்றாங்கரையிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட போறதுன்னு தெரியல, ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே சில ஸ்திரீகள் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தியத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒருத்தி கேட்டுட்டு இருக்கிறா. எல்லாரும் கேட்கறத போல அவளும் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, பவுல் சொன்னவைகளெல்லாம் கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவள் இருதயத்தை கர்த்தர் திறந்து விடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எவ்வளவு வேணா பிரசங்கம் பண்ணலாம், நான் சொல்லியவைகளை என்ன செய்யும்படி? கவனிக்கும்படி, கேட்கும்படி இல்ல, கவனிக்கும்படி, கான்சென்ட்ரேஷன், அதை ஈர்த்து கொள்ளும்படி, அதை எடுத்துக்கொள்ளும்படி, கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை, மனக்கண்ணை கர்த்தர் திறந்து விடுறார், இருதயத்தை திறந்து விடுறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் இருதயம் கட்டப்பட்டதை போல இருக்குது,
அதை திறந்து விடுங்க ஆண்டவரே. எவ்வளவு சத்தியம் கேட்குறாங்க. இன்னைக்கு யூடியூப் வந்தது போதும், சோஷியல் மீடியா வந்தது போதும், நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம். யூஎஸ்ல பேசுறதை கேட்கலாம், கனடாவில் பேசுறதை கேட்கலாம், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் பேசுறதை கேட்கலாம், இந்தியாவில் பேசுறதை கேட்கலாம், நார்த்தில் பேசுறதை கேட்கலாம், சவுத்தில் எங்கே இருந்தும் எந்த செய்தியும் கேட்கலாம். எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷன் எரா என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு விதமான இன்ஃபர்மேஷன்ஸை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புள்ள நிலையில் நாம் இருக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அநேகவற்றை கவனிக்காம இருக்கிற நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கேட்கிறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் கண்களை திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். யார் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கவனிக்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெறுறாங்க, தீர்வை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், மேன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், உயர்வை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகார் தேவனுடைய அசைவாடுதலை, தேவனுடைய சத்தத்தை அவள் கவனித்தபடியினால், கேட்டபடியினால், புரிந்து கொண்டபடியினால் அன்னைக்கு அவளும் மகனும் பிழைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் விடுவிக்கப்படும்படியான வழியையும் நாம் செழிக்கும்படியான வழியையும் நமக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கக்கூடிய கவனிக்கத்தக்க மனக்கண்களை திறக்கப்படும்படியாக நம் அதை கவனிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுல கூட தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. யாரு ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், யார் அந்த ஒரு மனநிலையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மனநிலையோடு ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் அவனுக்கு கிடைக்காது. எப்போதும் போல ஜெபிச்சுட்டு, எப்போதும் போல பாடிட்டு, பைபிளை வாசிச்சுட்டு, அவன் எப்போதும் போல வந்துட்டு, எப்போதும் போல ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு எப்போதும் போல நடந்துக்கிட்டே இருப்பான். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் நானும் ஒருத்தரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஒருத்தரை காமிச்சாப்பில் அந்த நபர் அங்கிட்டு போனான். தட்ரிக்ஷா ஓட்டிட்டு போகிறார். அவர் நான் பேசுகிறத கவனிக்கணும், தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. தட்ரிக்ஷா ஓட்டி போனார். இவர் என்ன செய்கிறாரு, இவன் என்னை பார்த்துட்டு பிரைஸ்லான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருந்தான். அந்த நபர் ஒரு வாலிப பையனாக இருக்கிறார். வாலிப 25-27 வயசு இருக்கும். அவர் சொன்னார், என்னை இப்போ அவன் பிஸியாக இருக்கான், இல்லைன்னா என்கிட்ட உபதேசத்தை பேச ஆரம்பிப்பான். சாம்பி செல்லத்துறை உபதேசத்தை அப்படியே வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பான். கடந்த 8 வருஷமாக பேசுகிறான். ஆனால் இன்னமும் தட்ரிக்ஷா எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் பேசுறதெல்லாம் என்னத்தில் பேசுவான்? விசுவாசத்தை பேசி கோடிகளை பற்றியும் லட்சங்களை பற்றியும் பொருளாதார நிறைவை பற்றியுமே பேசுவான். ஆனால் இன்னமும் தட்ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். அட்லீஸ்ட் டாடா ஏசி கூட மாறல. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? தட்ரிக்ஷாவை பற்றிலாம் நான் குறைவாக பேசுகிறேன். காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அவனுடைய கண்களை, அவனுடைய மனம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவன் இருதயத்தை திறக்கிறதுக்கு அவன் அவைலபிளா இல்லை. எல்லாம் அவன் மூளையில போய் சேருது. மூளையில சேர்ந்ததெல்லாம் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அது எதுவுமே அவனுடைய ஆவிக்குள்ள போகவே இல்லை. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற வார்த்தை மெசேஜ் என்ற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, the knowing truth will set you free. the knowing truth, அறிந்து கொண்ட சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். தமிழ்ல அது அறகுறையா அன்பினிஷ்டா இருக்கு. ஆனா பைபிள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல the knowing truth, எந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுகிறாயோ, புரிந்து கொள்ளுகிறாயோ, எந்த சத்தியத்திற்கு உன் மனக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அந்த சத்தியமே உன்னை விடுதலையாக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். இப்ப சவுல் கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் போகிற பக்கமெல்லாம் எல்லாருடைய கண்ணையும் திறந்து விடுறார். அவர் பேசுனா மற்றவங்களுடைய கண்ணெல்லாம் திறக்குது. அதுக்கு தான் நான் லீதியாளுடைய எக்ஸாம்பிளை எடுத்து காமிச்சேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஏராளமானவருடைய கண்களை அவர் திறந்து விடுறார். அதோடு அவர் நின்று விடல. கர்த்தர் அவரை கொண்டு முழு உலகத்திற்குமான ரகசியங்களை கர்த்தர் திறந்து விடுறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம்.
ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சுங்க, ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆச்சுங்க, ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சுங்க, நான் அபிஷேகம் பெற்றுக்கிறேன், அந்நிய பாஷை பேசுவேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை கடந்து போவதற்காக அல்ல. நாம் வாழுகிற இந்த குறுகிய காலகட்டத்தில் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்ததினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாமும் அனுபவித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்கும் நடத்துகிறதற்கு தான் கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். மேலோட்டமா அப்படி உட்காந்து எதையோ ஒன்று இப்போ இன்னைக்கு பேசுறதுக்கு வரலாம் அப்படின்றவங்களுக்கு புரியாது. அப்ப பவுலுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்துட்டாரு. அவர் போய் ஊழியம் செய்யற இடத்துல லீதியாளுடைய இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறந்து விடுறாரு. லீதியாளுடைய கண்களை மாத்திரம் திறக்கல, பவுல் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ எல்லா இடங்களிலும் கண்களை திறந்து விட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் கர்த்தர் முடிவு பண்றாரு, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு முழு உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். அப்படி முடிவு பண்ணி விட்டு அதற்காக தேவன் என்ன செய்தார்? பவுலை கொண்டு ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை பவுலுக்கு கொடுக்கிறார். அதான் உங்களுக்கு இதுதான் என்னுடைய செய்தியினுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கு நான் பேச வந்தது. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் மேல அப்படி அலங்காரம் தான் பண்ணேன். இப்பதான் உங்களை கருத்துக்குள்ள கொண்டு போறேன். பவுல் பேதுருவுக்கு வெளிப்படாத ஒன்றை, யோவானுக்கு வெளிப்படாத ஒன்றை, ஆனால் பவுலுக்கு அது புரிந்து கொள்ளப்பட்டு பவுலுக்கு அது விளங்கி கொண்டு அதை திருச்சபைக்கு வெளிப்படுத்தும்படியான கிருபையை கர்த்தர் பவுலுக்குள்ளே கொடுத்ததற்கு காரணம் பவுலினுடைய புறக்கண்களை திறந்து விட்டது மாத்திரமல்ல, பவுலினுடைய மனக்கண்களும் அனனியா கையை வைக்கும் போது திறந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என் கண் திறக்கணும் ஆண்டவரே, என் கண் திறக்கணும் ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரேன்னு யாரு உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, தங்களுக்கு தெரிந்திருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதை யாரு கலட்டி தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று தேவ சமூகத்திற்கு வருகிறார்களோ, அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ரகசியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பவுல் கற்றுக்கொண்ட சில ரகசியங்களை உங்களோடு கூட நான் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மிக மிக முக்கியமான இந்த காரியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உங்கள் 25ல இருந்து வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை, கவனிங்க வார்த்தைகளை கவனி. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட, ரகசியமா இருந்துச்சா, இப்ப பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்படுது. யாருக்கு அது வெளிப்படுத்தப்படுது? பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்கள்னோடனே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வந்துடும்? கிண்டல் பண்ணல, பொதுவாக அப்படி நம்ம மைண்ட்ல மெமரியில் அப்படி வந்துருச்சு. ஒருத்தர் கழுத்து காலர் இல்லாம ஜிப்பா போட்டுட்டு கஞ்சி போட்டு அந்த ஜிப்பாவை துவச்சி கீழையும் வெள்ளை மேலையும் வெள்ளையும் போட்டு தலையில முடி இல்லாம அப்படியே சோத்திரம் போவார் பாருங்க, அவரை தான் பரிசுத்தவான் நம்ம நினைக்கிறோம். ஆமே, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அல்லேலூயா. ஆனா உங்களை என்னையும் கூட தேவன் ஒரு பரிசுத்தவான்கள் என்ற ஸ்டேட்டஸ் அந்தஸ்துல வைக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தவான் என்று என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு இல்லை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவியா இருந்த என்னை நான் பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்துக்குரியவனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை மாத்திருச்சு. அதான் அந்த ரத்தத்திற்கான மதிப்பு, அதான் அந்த ரத்தத்திற்கான வல்லமை என்பதை நான் விளங்கி கொள்ளும் போது நானே புரிஞ்சு கொள்றேன், நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, பரிசுத்தவான். பரிசுத்தவான். மேல ஒருத்தர் வந்து தங்குறாரு, புருஷன்ட்ட சொல்றா. யாரு? சுனாமியால் சொல்லுகிறார். யாரை பத்தி? எலிசாவை பத்தி. புருஷன்காரனுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வீட்டு மேல ஒருத்தர் வந்து தங்குறாரு, அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பரிசுத்தவான். ஆமே, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லல, அது அப்புறம்தான். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் ஒருத்தி கொடுக்கிறா, அவள் ஒரு பரிசுத்தவான். கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆதி முதல் மறைவா தலைமுறை தலைமுறையா மறைவாவே வைக்கப்பட்டிருந்துச்சு, ஆனா பரிசுத்தவான்களுக்கு அது வெளியாக்கப்படுகிறது.
அப்படின்னா ஒரு ரகசியத்தை நான் அறியணும்னா நான் தேவ சமூகத்தில் அவர் சார்ந்து கொள்வது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் பரிசுத்தத்தின் மேலே விருப்பமும் இருக்கிறவர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அதான் சொல்ல வரேன். அங்க வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு, தேவ வசனத்தை அரை குறையா அல்ல, பரிசுத்த ரகசியமாகிய தேவ வசனம். சொல்லுங்க, ரகசியமாகிய தேவ வசனத்தை. அல்லேலூயா, ஆமென். ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்தணும். எது புரிஞ்சிருக்குதோ அதை நீங்க தெரியப்படுத்துவீங்க. உங்களுக்கு கணக்கு நல்லா போட முடியும்னா அந்த கணக்கை இன்னொருத்தருக்கு புரியும்படி சொல்லி கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்களே அறகுறையா இருந்தா, கணக்கு ஒழுங்கா தெரியலனா, கணக்கு தெரியாத ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க சொல்லித்தரது புரியாது. நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கடைசியில் கூட்டுத்தொகை வராம நாளைக்கு பார்ப்போன்னு போயிட வேண்டியதுதான். பூரணமாகிய அந்த ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. ஆமென். எனக்கு தேவனால ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உத்தியோகத்தினால அந்த சபைக்கு ஊழியக்காரன். என்ன கட்ஸ் பாருங்க, என்ன டிக்ளரேஷன். தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம், வேலை, இந்த சபைக்கு ஊழியக்காரன். இன்னைக்கு எத்தனை பேர் இதை சொல்ல முடியும் தெரியுமா? பாதிக்கு மேலே சொல்ல முடியாது. கமிட்டிலாம் சேர்ந்து என்னைய நான் நிறைய காணிக்க கொடுத்தேன்னா அதனால என்னை தலைவனாக்கிட்டாங்க. அப்படி தான் பாதி கேஸ் ஓடுது. நானும் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்கிறேன். இதை சொல்லும்போது சில பேர் நினைக்கிறாங்க ஏதோ நம்மளை கிண்டல் பண்ணுறான் இவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னன்னா, நிறைய பேர் அழைப்பே இல்லாமல் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தில் விசுவாசியாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தால் பரவாயில்ல, பிரதானமாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சபை ஊழியக்காரன் என்கிற உத்தியோகம் அழைப்பே இல்லாதவனுடைய கைக்கெல்லாம் வந்துருச்சு. அவட்டேந்து ஒரு ரகசியமும் சபைக்கு கேட்காது, சபைக்குள்ளே கடந்து வராது. ரகசியத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள், ரகசியத்தை குறித்த வெளிப்பாடு விடுவிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் ஒன்றுமே பெறாம வெறுமையாய் வந்து வெறுமையா போவாங்க. ஏன் நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஆமென். மூளையிலிருந்து வருகிற பிரசங்கம் ஒரு மனிதனுடைய மூளையை தொடுமா? ஆவியிலிருந்து வருகிற பிரசங்கம் ஒரு மனிதனுடைய ஆவியை தொடுமா? என் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. வாசிங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த ரகசியம் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம். ஆமென். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். கொலோசியர் நிருபத்துல பவுல் முதல்ல ஒரு ரகசியத்தை சாவியை போட்டு பூட்டி இருந்ததை திறந்து விடுறாரு. திறந்து விட்டுட்டு சொல்றாரு, ஒரு ரகசியத்தை சொல்றேன், தேவனை அங்க இங்க தேடாத. தேவன் எருசலேமில் 40 ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயத்துக்குள்ள இருப்பார்னு நினைச்சிடாத. விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தெரியப்படுத்தும்படி சித்தம் கொண்டார். தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற சித்தங்கள் என்று இருக்குது. அதை எந்த நாளிலே பூலோகத்தில் இருக்கிற த்ரூ த ஹோலி பர்சனாலிட்டிஸ், பரிசுத்தவான்கள் மூலமாக சபைக்கு கர்த்தர் தெரியப்படுத்துறார். நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவரே இந்த காலங்களை குறித்து எப்பொழுது நீர் வருவீர், எப்பொழுது சம்பவிக்கும் என்று அவர்கள் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் சமயங்களையும் குறித்து அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. உங்களுக்கு அடுத்த காரியம் இல்லை. உங்களுக்கு அடுத்த காரியத்தை குறித்து நீங்க கேளுங்க, அது அல்ல அப்படின்னுட்டு டக்குன்னு அதை ஜம்ப் பண்ணி சொல்றார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதாவிலும் சமாரியாவின் உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் தம்முடைய சித்தங்களை பரலோகத்தில் வைத்திருக்கிற நம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக.
அந்த பரலோகத்தில் இருக்கிற அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற சித்தத்தை ரகசியம், அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தாம ஒரு மனிதனால வெளிப்படுத்த முடியாது. போறவன் வரவனுக்கு வெளிப்படுத்த மாட்டாரு. அந்த பரிசுத்தவான்களுக்கு தான் அது வெளிப்படுத்தப்படும். ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை நாடுகிற, சித்தத்தின் மையத்தில் இருக்கிறதற்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்ட ஒரு பரிசுத்தவானுக்கு தான் தேவன் பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டு பவுலுக்கு தேவன் தந்திருக்கிற முதல் சீக்ரெட் ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சாங்க? இதோ ஒலிவ மலையின் வழியாக ஏறி போய் பிதாவின் வலது புருஷத்துல உட்கார்ந்தார் அப்படின்னு நினைச்சாங்க. அது உண்மைதான், அப்படி ஒரு இடம் இருக்குதா, இருக்கு. ஆனா இப்ப அதோட அந்த ரகசியத்தை, அதனுடைய அடுத்த டைமென்ஷனை, the next view, the next dimension கர்த்தர் சொல்றாரு. அங்க உட்கார்ந்திருக்கார் பார், அந்த இயேசு மகிமையின் நம்பிக்கையாக. எந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிஃபிக்ஸ்ல மகிமைன்னு வருதோ அதெல்லாம் ஹெவனோட சம்பந்தப்பட்டது. ஆமென். ஐஸ்வர்யம் அதுக்கு முன்னாடி மகிமைன்னு வரும்போது அது பரலோகத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆகவே நீங்க நல்லா கவனிக்கும் போது அந்த ரகசியம் சொல்றாரு. இயேசு எங்க வலது பரிசத்துல எப்படி இருக்காரோ, எவ்வளவு வல்லமையோடு, எவ்வளவு பிரகாசத்தோடு, எவ்வளவு அதிகாரத்தோடு எல்லாவற்றையும் ஜெயித்து மரணத்தை மிதித்து எழுந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்திகளை எல்லாம் எதிர்த்து சாத்தானை ஒடுக்கி இந்த உலகத்தையே முடிச்சிட்டு எந்திரிச்சு புவியீர்ப்பு சக்தி எல்லாம் தாண்டி பரலோகத்துக்கு போயிட்டாரோ, சகல அதிகாரம் உடையவரா உட்கார்ந்து இருக்காரோ, அதே இயேசு கொஞ்சம் கூட குறையாம உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் என்ற பெரிய ரகசியத்தை பரிசுத்தவனாகிய பவுலுடைய மனக்கண்களை திறந்து சபைக்கு முதல்ல கொண்டு போறாரு. கரங்களை வேத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரகசியத்தை ஒருத்தர் கூட கொண்டு போகல. அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கொண்டு போறார். ஆமென். அதை இன்னும் கொஞ்சம் அந்த இயேசு உள்ள இருந்தா என்னங்க, எனக்கு என்னங்க லாபம், எனக்கு என்ன லாபம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. இப்ப சொல்றாரு தேவத்துவம். தேவத்துவம்னா என்னன்னா தேவ இயல்பு. தேவன் என்று சொல்லுகிறாயே, அந்த தேவத்துவத்தினுடைய ஃபுல்னஸ், பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வாசமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் தேவத்துவத்தினுடைய எல்லா பரிபூர்ணத்தையும், கிறிஸ்துவானவர் கொஞ்சம் கம்மிங்க, பிதாவோட கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் தேவத்துவத்தின் பூரண பரிபூர்ணத்தையும் எங்க வைத்திருக்கிறாரு? தனக்குள்ள வச்சிருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க? அவருக்குள் வாசமா இருக்குது. யாருக்குள்ள வாசமா இருக்குது? கிறிஸ்து இயேசுக்குள்ள வாசமா இருக்குது. அந்த இயேசு எங்க வாசமா இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்படின்ட்டு கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல கொலோசை சபை விசுவாசிகளுக்கு ரகசியத்தை ரிவீல் பண்ணி அதை கண்ணை திறந்துடுறார். ஆமென் சொல்லுங்க. இது எப்படி வந்துச்சு? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனோடு இருக்கிற உறவின் மூலமாக, தேவனுடைய அந்த சுத்திகரிப்பினால் உண்டான அந்த பரிசுத்தவான்கிற அந்தஸ்தின் மூலமாக, தேவனோடு நெருங்கி நடந்த நடையின் மூலமாக, தேவனுடைய அழைப்பில் இருந்த உறுதியின் மூலமாக, அர்ப்பணிப்பின் மூலமாக, தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற அந்த சித்தத்தை, இதுதான் காலம், இந்த காலத்திலே இந்த சபைக்கு, பூமியில் இருக்கிற என் சபைக்கு இந்த ரகசியம் தெரியணும், விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும். நான் பரலோகத்தில் என்ன தேடிட்டு இருக்காத, நான் அங்கே இருக்கிறது உண்மைதான். தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தோடு உனக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது வரைக்கும் இப்படி ஆண்டவரே, இதெல்லாம் தப்பு இல்லை. வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது, அதெல்லாம் நான் ரொம்ப அப்படியே அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. என்ன சொல்ல வரேன்னா, உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அதை பாருங்க. ஆமென். ஆமென்.
இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு இதை அப்படியே திருடி கொஞ்சம் தெய்வம் உன்ட்ட தாண்டா இருக்கு, தெய்வம் உன்ட்ட தான், உனக்குள்ள தான் இருக்குது, உனக்குள்ள தான் தெய்வம் இருக்குது, அதை ஏன்டா வெளியில் போய் தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீதான் தெய்வம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. நான் உடனே அநேகர் சாதுக்களும் சித்தர்களும் அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, தெய்வம் யாரு, உனக்குள்ளதான், உனக்குள்ளதான் இயேசு இருக்கு, உனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் காலப்பட்டம் ஆகி மனம் பைத்தியமாகி அவன் சொல்கிறான், இப்போ நான் தான் கடவுள், நான் சாமி ஆயிட்டேன், நான் என்ன ஆயிட்டேன், கடவுள் ஆயிட்டேன், நான் அவதாரம் ஆயிட்டேன். அப்படிதான் சில பாபாக்கள் எல்லாம் காலை தூக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. சபைக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து முதல்ல பூமிக்கு வெளிப்படுத்துறார். ஆமென். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரகசியத்தை கொண்டு வரார். ஒரு பரிசுத்தவான் தன் வாழ்நாளிலே பரலோகத்தின் ரகசியங்களை பூமிக்கு கொண்டு வரணும். வாழ்நாளில் ஏதேனும் ஒரு ரகசியத்தாவது வெளியில கொண்டாந்து தரணும். ஒரு நல்ல தேவ மனுஷன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சின்ன அணு அளவாத ரகசியத்தை பிரசங்க பீடத்திலிருந்து ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஆமென். அதை அவர்கள் அப்படியே பிடிக்கணும்னா கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். பேசுற ரகசியம் முதல்ல விளங்கணும்னா அப்படியே கண்ணை திறந்து இருதயம் திறந்து, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேச போறார், இன்னைக்கு ஊழியக்காரர் என்ன பேச போறார், என்ன பேச போறார். ஒரு சகோதரன் என்னோட பேசினாரு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே ஒரு சபைக்கு போனேன் பிரதர், கோயம்புத்தூர்ல. அந்த சபை போதகர் மறிச்சிட்டாரு, அவருடைய 2 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறாங்க. எப்போது ஞாயிற்றுக்கிழமை வரும்னு எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். 6 நாளையும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், இப்போதானே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு, திங்கக்கிழமையில நீங்கள் யோசிப்பேன், ஓ செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ லேட்டாக இருக்குதே, திங்கக்கிழமை இவ்வளோ ஸ்லோவாக போகுதேன்னு பார்ப்பேன். சாட்டர்டே வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா சண்டே எங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம் அப்படியே எனக்கு குதூகலத்தையும் ரகசியங்களை சின்னதாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். எங்கள் சபையில் வெறும் 100 பேர் தான் இருந்தாங்க, 100 பேர்த்துக்குள்ளே தான் இருந்தாங்க. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன்னா, அந்த சின்ன சபையில் ஒரு விசுவாசியாக கர்த்தர் என்னை கொண்டு போய் விட்ட பொழுது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகி எங்கள் போதகர் பேசின ஒவ்வொரு ரகசியமான வார்த்தைகளை என்னை உறுதியாக்கியிருக்கு. ஆமென். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான், அழைப்பில்லாமல் ஒருத்தன் வாயில கர்த்தருடைய வார்த்தை வராது. ஆமென். எல்லோரும் ஊழியக்காரர்களா, எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத போல நான் சொல்ல விரும்புகிறேன். பாட்டு பாட தெரிஞ்ச ஆள்லாம் ஊழியக்காரர் கிடையாது. கேசட் போட்டு திறமை தாளந்துகளை வெளிப்படுத்துகிற ஆள்லாம் ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன்னா அது வேற. ஆமென். பக்கவாத்தியம்லாம் மெயினாக வந்து வாசிக்கக்கூடாது, இதுதான் மெயின். இதுக்கு தான் பக்கவாத்தியம் எல்லாம் ஆடணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஒரு ரகசியங்கள் சொல்லப்படுகிற மனுஷனா ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். 16 வருஷம் படிச்சு கூட ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது. 16 நிமிஷம் தேவ சமூகத்தில் படிச்சா ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிட முடியும். அல்லேலூயா. அப்ப இருதயம் திறக்கப்பட்டிருக்கணும், தாகம் இருக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற கரெக்ஷனுக்கு அவைலபிளா இருக்கணும், ஆண்டவர் சொல்லாத சித்தத்துக்கு வெளியில காலை தூக்கி வைக்காதவனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். ஆமென். அப்ப முதல்ல பவுல் அப்போஸ்தலன் செய்த அந்த காரியம் என்ன, அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். பரலோகத்தினுடைய கிறிஸ்து முழு தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாம் அவர் தனக்குள்ள வச்சிருக்கிறார். அதனாலதான் கொலோசியர் 1:19 சுத்தி சுத்தி அடிக்கிறார். வாசிங்க கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சகல பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமாய் இருந்து அவர் சிலுவையில் சிந்தின விலை கொடுத்த ரத்தத்தின் மூலமாக பரலோகத்தையும் பூலோகத்தையும் கனெக்ட் பண்றாரு. அப்படி கனெக்ட் பண்ணி எல்லோரையும் அவர் மூலமா தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாய் பிதாவானவர் அந்த வேலையை செஞ்சாராம்.
அதனால இயேசுவை பார்க்கும்போது அவர் பரிபூர்ணர். ஆமென். அவர்கிட்ட கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அந்த வெளிப்பாட அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியே கொண்டு வரார். அல்லேலூயா. ஆமென். இப்ப எல்லாரும் சொல்லணும், மகிமையின் ரகசியம், மகிமையின் நம்பிக்கையாக இயேசு எனக்குள்ளே வாசம். அவர் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தோடு இருக்கிறார். அவர் என்னை பிதாவோடு இணைக்கும்படியாக தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த ரகசியம் வெளிச்சம் எனக்குள்ள வர வர இயேசு எனக்குள்ள வாசம் பண்றாருன்றப்ப எனக்கு தைரியம் வருது, எனக்கு நம்பிக்கை வருது, எனக்கு சந்தோஷம் வருது. இடியே விழுந்தாலும் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார் என்கிற வெளிச்சம் வருது. அது என்னுடைய நாடி நரம்புகள் எலும்புகளுக்குள்ளே அந்த நற்செய்தி என் எலும்புகளை புஷ்டியாக்குது. அது ஜீவனை கொண்டு போகுது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், இதெல்லாம் உங்களுக்கு நான் மெயின் மேட்டர் தான் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா தியானித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்தினார்? ஒருத்தரும் சொல்லாத ஒன்றை குறித்து வெளிப்படுத்தினார். அதனாலதான் பேதுரு சொன்னாரு, ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேதுரு என்ன சொன்னாரு? ஆளை பார்த்தா ஒன்றும் இல்லை. சரித்திரம் சொல்லுது, பைபிளை வாசிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் ஒரு பயங்கர ஒரு அழகான உயரமான ஒரு யூதனை போல நீங்கள் கற்பனை பண்ணலாம். படத்துலலாம் அப்படி தான் காமிப்பாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தோற்றத்தில் பலவீனமானவர். ஆனால் அவர் சொல்லுகிற சத்தியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குதா? அரிதா இருக்கிறது, பாரா யோசனை உள்ளவைகளா இருக்குது. இதை சொன்னது யாரு? பேதுரு. ஆதி திருச்சபையின் தூண்களில் பிரதானமானவராகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. சரீரம் பலவீனம், ஆனா வெளிப்பாடுகளில் பலம். வாசிங்க, அடுத்த ரகசியத்தை சபைக்கு வெளியே கொண்டு வரார். 1 தெசலோனிக்க புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்க புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. செத்து போனவங்களின் நிமித்தம், மரித்து போனவர்களின் நிமித்தம் மற்றவங்களை போல நம்பிக்கை இல்லாம அழுதுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அந்த நித்திரை என்ற வார்த்தையை எவ்வளவு அழகா பிளேஸ் பண்ணிருக்காரு பாருங்க ஆவியானவர். ஏன்னா மரணம்னு சொல்ல விரும்பல, அது சொன்னா மரணம் தான் சொல்லணும். ஏன் நித்திரைன்னு சொல்லுகிறோம்னா, ஒரு நாள் எழுந்திருப்போம். அதான் நம்பிக்கை. கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு நாள் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் எழுந்திருப்போம். ஜிம் எலியட் என்கிற ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன இந்த வெரி என்ன சொல்ல ஸ்மால் ஃப்ளைட் என்பது போல ஒன்றை தெரிந்து கொண்டு ஒரு செவ்விந்திய கூட்டம் பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு திட்டமிட்டு புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது மேலிருந்து அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க சிக்னல் கொடுத்தோன்னே இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுகிறத போல, ஓகே உங்கள் மேலே ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை போல இங்கேருந்து சிக்னல் கிடைக்குது. சரி, அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து தகவல் அவங்கள அனுப்புகிற இடத்திற்கு கண்காணிக்கிறவங்களுக்கும் சொல்லப்படுது. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிக்னல் கட் ஆகுது. அனுப்புகிற இடத்துக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல. சில நாட்கள் தேடுதலுக்கு பிற்பாடு அந்த சின்ன விமானம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்குது. போய் பார்த்தா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. கொலை செய்யப்பட்டு கிடந்த உடனே ஜிம் எலியட்டும் அவரோடு கூட இருந்த கூட்டாளிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கூட்டத்தார் அவனை கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செய்த உடனே இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. அந்த சமயம் ஜிம் எலியட்டுக்கு ஒரு சின்ன மகன் நினைக்கிறேன், மகளோ எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை, ஆனால் மேட்ரை தெரிஞ்சுக்கணும். வயிற்றுல பிரசவித்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை, கை குழந்தை அழுகுது. அழுகிறப்ப அவங்க அம்மா அழுகிறத தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துறாங்க. அப்ப அந்த பெரிய பிள்ளை சொல்லுது, ஏம்மா அழுகுறான் தம்பி, ஏன் அழுகுறான்? தம்பி அழுவாத,
அப்பா காணான்னு அழுவுறியா? அப்பா வருவார். இயேசு வரும்பொழுது அப்பாவை கூட்டிட்டு வருவார். அந்த சின்ன குழந்தை அவன் அழுகிறத பார்த்துட்டு அவன் ஆறுதல், அம்மாவுடைய அரவணைப்புல அவன் அழுகை நிறுத்தாமல் இருக்கிறத பார்த்துட்டு அப்பாவை பிள்ளை தேடி அழுகுதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டு சொல்லுது, அப்பாவை தேடி அழுகிறியா? அப்பா வருவார். இயேசு பூமிக்கு மீண்டும் வரும்போது அவரை கூட்டிட்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நித்திரை. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அடுத்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதைதான் அந்த பதத்துக்கு பேர் தான் ராப்சர். பைபிள்ல எங்கேயுமே ராப்சர் இல்ல. ரகசிய வருகை இல்ல. ஒரு பேர் அப்படி ஆட்கள் நம்புறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமென். ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் வருகிறார், நம்ம எடுத்துக்கொண்டு போவதற்கு வருகிறார். அல்லேலூயா. அதான் சீக்ரெட் கமிங். அதற்கப்புறம் பகிரங்கமா வந்து பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதுதான் பொதுவான விசுவாசம். அது எப்ப எடுத்துக்கொள்ளப்படுறாருன்றத பத்தி தான் பிரச்சனை இருக்குது. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. ப்ரீ ட்ரிபுலேஷன்லயா, மிட் ட்ரிபுலேஷன்லயா, உபத்திரவத்திற்கு முன்பா, மகா உபத்திரவ காலத்தின் மத்தியிலா, மகா உபத்திரவ காலத்தில் ஏற்படுவதற்கு உபத்திரவ காலத்தின் மத்தியிலா என்பதுல தான் கொஸ்டின்ஸ் இருக்கு, கொரிஸ் இருக்கு. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கர்த்தரோடே கூட இருப்போம். இந்த மிஸ்ட்ரி, இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு வெளியே போடுறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஏதோ ஒன்றை எடுத்து பிடிச்சுக்கிட்டு இயேசு வருவார் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இயேசு வருவார் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படி பிடிச்சிட்டு நிக்கல. பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் எழுதி கொடுத்து வெளிப்படுத்தினது, பரிசுத்தாவினால் தொகுக்கப்பட்டு நம் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய தெசலோனிக்க புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் இது இடம் பெற்றிருக்கிறதை நான் நம்புகிறபடியினால் நான் சொல்லுகிறேன், இயேசு வருவார். ஆமென். இயேசு வருவார், தேவன் வருவார், இயேசு வருவார். அதான் ரகசியம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, இயேசு வருவார். அவர் வரும் பொழுது என்ன செய்வார்? மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் அந்த எதிர்பார்ப்போடு கூட இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தத்தோடு, அவருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்போடு நான் நடந்து கொள்வேன். அதற்காக தான் இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்குது. இந்த ரகசியத்தை வேதாகமத்திலிருந்து இல்லாமல் செய்துவிட்டு வேதத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து பாருங்க. இது வருகை என்பதை இல்லைன்னு வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்க. ஏதாவது விசேஷம் இருக்கா? ஒரு விசேஷம், ரகசியம். அந்த விசேஷத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலாக கொடுத்துருச்சு. ஆமென். வருகை பிரசங்கம் தள்ளப்பட்டுட்டு எழுப்புதல் பிரசங்கம் வந்து அதை முடிச்சிருச்சு. எழுப்புதல் வரும். யார் வர வேணான்னு சொன்னா? ஆனா வருகை உண்டு, நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. என்னால முடியல, இந்தியாவை இவாஞ்சலிசம் பண்ண முடியல. எழுப்புதல் வந்தா இந்தியா இவாஞ்சலிஸ் ஆயிரும். அதனாலதான் எழுப்புதலை நம்ம ஆளுங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எழுப்புதல் வராது, வரும் அப்படின்றதெல்லாம் நான் சர்ச்சைக்குரியதா மாத்துறதுக்கு நான் சொல்லல. ஆனால் நாம் கேள்விப்பட்ட இந்தியாவில், தமிழகத்தில் நாம் கேள்விப்பட்ட எழுப்புதலை கூட நம்முடைய காலத்துல பார்க்க முடியல. சொல்றது உங்களுக்கு விளங்குதா?
ஆனா ரகசிய வருகை, ராப்சர் வருகை நிச்சயம். கர்த்தர் ஒரு நாள் வருவார். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நானும் நீங்களும் ஆயத்தப்படுறதுக்கு தான் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். அதற்காக தான் இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலமா வெளிப்படுத்தப்படுது. அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் ஒரு 5 காரியங்களை கண்டுபிடிச்சேன். இன்னும் நான் கண்டுபிடிப்பேன். 5 காரியங்களை பேச முடியாது. கடைசியா இந்த காரியத்தோட முடிக்கிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம், 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51-52 வாசிக்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் நாம் எல்லாரும் செத்து போறது இல்லப்பா சொல்றாரு பாருங்க. முதல் நூற்றாண்டுல சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு எதிர்பார்ப்போடு எப்ப இயேசு வருவாரு, நாம் நித்திரை அடைய மாட்டோம், சாக மாட்டோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு. நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எவ்வளவு பாருங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு முரண். மரிச்சிட்டாங்க, மரணமே அழிவுதான். ஆனா மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க? அழிந்து போனவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்படி இருக்கு பாருங்க. அதுல ஒரு முரண்பாடு இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை மரித்தோர், அழிந்து போனவர்கள், மரிச்சு போயிட்டவங்க அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். டிரான்ஸ்பிகரேஷன் அதை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறார். மறுரூபமாக்கப்படுவோம். வேற எந்த நபரிடத்திலும் இந்த வெளிச்சம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வெளிப்படுத்துறார். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, ஒரு க்ஷண பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோன்னு தெரியாது. இப்ப அவனை போல இருக்கிறீங்க. இனி ஒரு காலத்துல நம்ம எப்படி இருப்போம் தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவரை போல இருப்போம். அவரை போல இருப்போம். ஆமென். ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுறார். இப்ப நமக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஆமென். நம்ம மறுரூபம் ஆயிரும். ஆமென். இந்த செய்தியை நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்களோ, புரிஞ்சு கொள்றீங்களோ, விளங்கி கொள்றீங்களோ தெரியாது. ஆனா முடமான ஒரு மனுஷன் மறுரூபம் ஆக்கும் பொழுது அவனுடைய முடமான கால்கள் முடமா இருக்காது. அது மீண்டும் அது உயிர்த்தெழுதலின் டிரான்ஸ்பிகரேஷன்ல அந்த முடமான கால் சரியாயிரும். ஆமென். அப்படிதானே வசனம் அப்படிதான் சொல்லுது. மறுரூபமாக்கப்படுறோம். ஆவிக்குரிய சரீரத்தில் எந்த சுகவீனமும் இல்லை, அங்கவீனமும் இல்லை. அல்லேலூயா. எந்த குறைவும் கிடையாது. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சரீரம். மறுரூபமாகுது. கிறிஸ்துவை போல நாம் இருப்போம்னு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் நமக்கு தெரியல, ஆனா கிறிஸ்துவ போல இருப்போம். எத்தனை பேர் நான் சொல்றது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? 3 காரியத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் 2 காரியம் இருக்கு. அந்த 2 காரியத்துல சொல்றதற்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினா இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியாக கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்லுகிறதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இல்லாட்டினா ஏதோ ஒரு பிரச்சனை வராமல் இருக்குமானா வராமல் இருக்காது. உலகத்தில் இருந்தால் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனையிலேயே வாழ்க்கையை நடத்தி பிரச்சனையை மேற்கொள்ளாமல் பிரச்சனை உங்களை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஜெயங்கொள்ள வேண்டும். பிரச்சனை நீங்கள் மேற்கொள்வீர்கள். மேற்கொள்ளுகிற வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவதற்கு தான் உங்க கண் திறக்கப்படும். உங்க மனம் அதை கவனிக்கும்படி தேவனை பற்றிய அறிவின் பூரணம், கிறிஸ்துவை பற்றிய இன்னும் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கணும். எவ்வளவு தேவ சமூகத்திலிருந்து கெயின் பண்றோமோ, the knowing truth will set you free. சத்தியத்தை அறிய அறிய அறிய, சத்தியத்தினுடைய ஆழத்திற்குள்ளே போக 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 அநேகர்
நினைக்கிறாங்க இதுதான் சத்தியம், நான் வச்சிருக்கதான் சத்தியம் நினைக்கிறாங்க. இல்லை. ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் போய் பேசியிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்க ஒருத்தருடைய சத்தியத்தை ரொம்ப அதிகமாக நம்பி அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்க, ஒரு கயிறு மாத்திரம் தொங்கலை. உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் ஃப்ரெண்டு, இப்படி 10 பேர் கயிறு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அது மாதிரி கர்த்தருடைய ரகசியங்களும் கர்த்தருடைய சத்தியத்திலையும் ஒருத்தர் கையில் கர்த்தர் லகான கொடுக்கல. கர்த்தர் கிறிஸ்து என்கிற ஒரு இடத்துல பரிபூர்ணமாக கொடுத்துட்டு அந்த கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்து ரகசியத்தை அநேகருக்குள்ள பிரித்து வச்சுட்டார். ஆமென். அவரை ஃபாலோ பண்ணால் நான் நித்தியத்துக்கு போயிடுறேன்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட தான் பரிபூர்ணம் இருக்கு, மற்றவங்க யார்கிட்டையும் பரிபூர்ணம் இருக்காது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவை கவனிக்கும்படி கர்த்தர் என் இருதயத்தை திறக்கணும். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை, விடுதலைக்கான வழிய, விடுதலைக்கான வெளிச்சத்தை எனக்கு கர்த்தர் தரணும், கொடுக்கணும். அதை கொடுத்தார்னா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு, தேர்வு, செழிப்பு, சமாதானம், மேன்மை, உயர்வு வந்துடும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார் இன்னைக்கு? மேன்மையான ஒரு காரியத்தை நோக்கி கர்த்தர் நம்மளை எடுத்துட்டு போறாரு. ஆனா நீங்க கீழான காரியத்துல நின்றாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வலது பரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். தேவனோடு நடக்க மேலானவைகளை நாட நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, ஐயோ இந்த காரியம் என்னை போட்டு இழுத்துட்டு இருக்கு, அதை மிதிப்பீர்கள். இந்த காரியம் என்னை கீழே பலவீனப்படுத்துது, அதை மிதித்து பலமுள்ளவங்களா எந்திரிச்சிருவீங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்த மேன்மை நிமித்தம் என் சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னதினுடைய அர்த்தம் அதான். ரகசியங்களை குறித்த அறிவு பவுலுக்கு இருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்களுக்கும் அந்த ரகசியங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அட்லீஸ்ட் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களையாவது பூர்ணமாய் தெரிந்து கொண்டு அந்த ரகசியங்களிலிருந்து நமக்கு தேவன் கொடுக்கிற உன்னதமான பலனை அனுபவித்து எழும்பி நிற்கிறதற்கும், நித்திரை விட்டு எழுந்திருத்து அந்த வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்து கொண்டு முன்னேறி செல்வதற்கும் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? ஆமென். மேலானவைகளை நாடுங்க. ஆமென். அது தானா போயிடும். உங்களை அழுத்தி பிடிச்சிருக்கோ, நீங்க கர்த்தரை பிடிக்க உங்களை ஒன்று இழுத்து பிடிச்சது பாருங்க. தேவன் உங்களை மேலே தூக்கும் போது அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கீழே இழுக்கிறது தானா போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுறாரு? ஆண்டவரே, உம்மை குறித்த வெளிப்பாடுகளினால் என்னை நிரப்பும், உம்மை குறித்த வெளிப்பாடுகளினால் நிரப்பும். அதனால தான் எபேசியர்கள் நிருபத்தில் பிரகாசமான மணக்கண்களை தாரும். அந்த பிரகாசமான மணக்கன் என்ன செய்து தெரியுமா? பிதாவை குறித்த அறிவை எனக்கு தருது, கிறிஸ்துவ குறித்த அறிவை எனக்கு தருது, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தருது. எந்திரிச்சு ஜெபிக்க போகிறோம்.